ஹாய் 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 வணக்கம் வாங்க. ரொம்ப ஈஸியாக ப்ரான் பிரியாணி அதுவும் ரைஸ் குக்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கமான். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கீ போட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தின் ஸ்லைஸ் பண்ண ஆனியனை போட்டு நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். ஸோ ஒன்ஸ் ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளி பழமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. அதுவும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வாசம் போனதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் காமிக்கிற மசாலாவை ஒன்றும் விடாமல் போட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வாட்டர் சேர்த்து மசாலாவை நல்லா வேக விடுங்க. வேணும்னா கூட தயிர் சேர்த்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நான் தயிர் சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க ப்ரானை கூட சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் ப்ரான் ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுருங்க. ஸோ நம்மளோட பிரியாணி மசாலா இஸ் ரெடி. ஸோ இந்த சைட் ரைஸ் குக்கரில் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இங்கே நான் 1 ஹவருக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ கூட அந்த மசாலாவையும் போட்டு நல்லா கிண்டிட்டு ரைஸ் குக்கரை மூடி வச்சுருக்கேன். அவ்வளவுதான். ரைஸ் குக்கர் அதோட வேலையை பார்த்து கரெக்டாக நம்மளுக்கு நல்லா பாத்திரத்தோட பிரியாணி செஞ்சு கொடுத்துரும். ஸோ நம்மளோட ப்ரான் பிரியாணி இஸ் ரெடி டு சர்வ். ஸோ இன்றைக்கி நான் ப்ரான் பிரியாணி வந்து சிக்கன் சம்பால் கூட செஞ்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சிக்கன் சம்பால் ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தென் பாய்.